Hi friends, today's special Anchovy omelette. நம்ம இன்னைக்கு omelette பொரிக்க போறோம். அதுவும் நெத்திலி போட்டு omelette பொரிக்க போறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சிம்பிளான சமையல். இந்த மாதிரி சமையல் வந்து அவசரத்துக்கு உதவும். லைக் கீரை கறி, சாம்பார் இந்த மாதிரி வச்சுட்டுமா. இது நெத்திலி செஞ்சிருக்கனால நல்லா சூப்பராக சூட் பண்ணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம நெத்திலி பொடி பொரிச்சு எடுக்கணும். ஒரு கைப்பிடி அளவு நெத்திலி பொடி எடுத்துங்க. சுத்தம் பண்ணி கழுவிட்டு ஸோ அது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுப்போம். ஸோ கொஞ்சம் ப்ரௌனாக வரணும். நெத்திலி நல்லா பொரிஞ்ச பிற்பாடு நம்ம எடுக்கிறோம். ஸோ அது வரைக்கும் நல்லா தாளிப்போம் எண்ணெயில், அடி பிடிக்காத அளவு. இப்போ நெத்திலி நிறம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நெத்திலி வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுருவோம். அடுத்த பொருட்கள் ரெடி பண்ணுவோம். 2 முட்டை எடுத்துக்கலாம். பிளாக் பெப்பர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் அனியன் ஸோ நான் சிறுசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். பொரிச்ச நெத்தலி அதையும் அந்த எக் பவுலில் வந்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஃபிஷ் சாஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணிக்கு சப்பு அது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு முள்ளு கரண்டி எடுத்து வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உப்பெல்லாம் எதுவும் போட வேணாம். தண்ணிக்கு சப்பு நம்ம போட்டனால அதுலேயே உப்பு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆச்சு. நீங்கள் எடுக்கிறப்ப இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சரளமாக வரணும். ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆச்சு பாருங்களேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பொரிக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்குவோம். அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். நான் நெத்திலி பொரிச்ச எண்ணெய் ஏற்கனவே இருக்குது, அதனால் வந்து அதை சூடாக்கிட்டு ஸோ நான் அதுலேயும் முட்டையை போட்டு பொரிக்க போகிறேன். ஸோ நான் முட்டையை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து நான் அந்த பேனில் ஊற்றி விட்ருக்கேன். அனல் வந்து குறவா வச்சுங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி ஸோ நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். அனல் குறவா வச்சுட்டு எல்லா இடத்துலையும் பட்டுச்சு. இப்போ வந்து கீழே நல்லா வந்துடுச்சு. நான் திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு ஸோ கீழே வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த சூட்லேயே கீழே வந்து ஒன்று இது கிறிஸ்பியாக வந்துடும். நம்ம ஏற்கனவே பொரிச்ச நெத்திலி போட்டனால ஸோ வெரி பண்ண வேணாம், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேவிங் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட Anchovy omelette இஸ் ரெடி. நெத்திலி omelette ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். Thanks for watching. Love you all. Take care. Bye-bye. Happy cooking. Enjoy the food. God bless you all. Drop it.